அண்மை செய்தி தன்னை பற்றி அவதூறாக பேசியவர் மீது தேவையான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகை த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ் வணக்கம். விவரங்கள் என்ன யுவராஜ்? வணக்கம். சமீபத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய முன்னாள் அதிமுக பிரமுகர் மீது நடிகை த்ரிஷா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது சமீபத்தில் சேலம் மேற்கு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு பிரபல தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் கூவத்தூரில் நடிகைகளை கூட்டி வந்து அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உல்லாசமாக இருந்ததாகவும், அதிலும் குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் பெயரையும் குறிப்பிட்டு த்ரிஷா அவர்களின் பெயரையும் குறிப்பிட்டும் பணத்திற்காக அவரை பற்றி அவதூறாக பேசியிருந்தார் அந்த பதிவில். இந்நிலையில் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவவே பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இயக்குனர் சேரன் அவர்களும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது நடிகை த்ரிஷா அவர்கள் தன்னை பற்றி அவதூறாக பேசிய முன்னாள் அதிமுக பிரமுகர் ஏவி ராஜு மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மீது வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று கவனம் ஈர்ப்பதற்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்கக்கூடிய நபர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாக உள்ளது என்றும் நடிகை த்ரிஷா இந்த பதிவில் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இதற்கு முன்பாக நடிகர் மன்சூர் அலிகான் குறித்து அவதூறாக பேசிய அந்த ஒரு அவதூறு பேச்சானது அதற்கு எதிராக வழக்குகள் தொடுத்திருந்த நிலையில் நடிகை த்ரிஷா தற்போது இப்படி ஒரு மறுபடியும் இந்த அவதூறு பேச்சிற்கு தற்போது வழக்கு தொடுக்க இருக்கின்றார். தொடர்ந்து நடிகை த்ரிஷா குறித்தான இந்த அவதூறு பேச்சுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தன் மீது வரும் ஒவ்வொரு அவதூறு பேச்சுக்கும் சட்டப்பூர்வமான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இந்த அவதூறு பேச்சு மிகவும் அருவருக்கத்தக்கது என்றும், இதற்கு உடனடியாக அந்த வழக்கானது தொடுக்கப்படும் என்றும் நடிகை த்ரிஷா தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கின்றார்.